அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்க அஸ்ஸலாமு அலைக்கும். மச்சான் டீ குடிக்க வந்தாப்ல சும்மா ரைட்டா 3 மணிக்கு சாப்பிடுவோம். 4 மணிக்குலாம் 4 மணிக்கு சாப்பிடுவோம். 1:30 மணிக்கு பசிச்சிச்சு லைட்டா. அதுக்கு இடையில தாங்கணும்னு பாடி 4 மணி வரைக்கும் அதுக்கு ஆமா சுகர் பாடி தானே எங்களுக்கு லைட்டா போட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்க. அப்போ இந்த மாதிரி லைட்டாக ஏற்றிக்கிற பவர் பேட்டரி பவர் மாதிரி சார்ஜர் மாதிரி லைட்டாக ஏற்றிக்கணும். கொஞ்சம் பரவாயில்ல இப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கு உண்மையிலே. ஆமாம் சார். பார்க்குறேன் நம்ம சாப்பிட வரல. அவன் ஏன் வர சாச்சானு வண்டியில் உட்காந்துருக்கோம். மச்சானுக்கு ஏடிஎம் கடை ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்காண்டி புது கடை எடுக்க போகிறோம். யார் மச்சான்? சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏடிஎம் காசு எடுக்கலான்னு போனேன். கார்டு உள்ள மாட்டேங்குச்சு, வரல. அவன் தான் ஏமா 2 வாரம் ஆச்சு நான் எடுக்கல. மறுக்கிட்ட காலையில் எந்திரிக்கணும் மட்டும் அழுப்புல 38 ரூபா பே பண்ணி புது கார்டு எடுக்கணும். பார்த்துங்க யாராவது 38 ரூபா கொடுப்பாங்க. சாரியா யாருமா? வாங்க மக்களே சாப்பிடலாம். நோம்புலாம் அப்படி போயிட்டு இருக்கேன். நோம்பு 18 ஆயிடுச்சு மச்சான். முடிஞ்சு 19 எங்கள் ஊரில் 18. நாளைக்கு ஒரு இதுக்கு தெரப்பி 11 ரெக்கார்டு நோட்டலா 4 நைட்டு 1 மணிக்கு லைலத்தில் 8 வைக்க மாட்டாங்க. 4 ஹவர் நிப்பாட்டிடுவாங்க. 4க்கு அப்புறம் மதியம் நைட்டுக்கு தான் சொல்லுவாங்க பள்ளியில். ஆமாம் நீ பார்த்தா இல்லையா? புரியல. நாளைக்கு ஒரு இது 11 ரெக்காயத்துக்கு தொழுவை இருக்கும். நாளைக்கு நைட்டு தொழுவை. சரி. அதுக்கப்புறம் இசா தொழுதோட 4 ரெக்காயத்து வந்து தெராப்பியா தொழுவாங்க. சொல்ல புரியுதா? கடைசி 10க்கு டெய்லி கேம்ல தனி வேலை, இது வேற விலங்குல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. கிடையாது சார். தராவையை முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டு கேம்ல தொழுவை யாரும் வந்தா தொழுவாங்க. அவங்க இஷ்டம். எல்லாரும் தொழுவ மாட்டாங்க. உங்க ஊர்ல தெரியல எப்படி? எங்க ஊர்ல அப்படித்தான். உங்க ஊர்ல தராபியா முடிஞ்சிடும். இல்ல ஒருவேளை உங்க ஊர்ல இந்த ஊர்ல இல்ல. நான் இங்க தான் சொல்றேன். 4 ரெக்காயத்து தான் தெராப்பியா வைப்பாங்க. 4 ரெக்காயத்து வைப்பாங்க மச்சான். தராபியா தொழுவ வழக்கம் போல நடக்கும். கடைசியில தொழுவுல நம்ம பித்ருவாஜி நடக்காது. ஆமா கேம்ல நீ சொல்றது அந்த பித்ருவாஜி திறக்காம, ஏன்னா அது தொழுதுட்டா தொழுவ முடிஞ்சிடும் நடக்காது. அதனால அது தொழுவ மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, 4 ரெக்காயத்தோட தெராப்பியோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொழுவாங்க. பள்ளியில மதியானம் நைட்டு 1 மணிக்கு போய் தொழுவாங்க. அப்படி அதே நான் ஏற்கனவே பள்ளியில அதான் நாளைக்கு நான் சொல்றேன். நாளைக்கு பார்த்துட்டு இல்ல ஒரு 4 கடை 4 பேங்குக்கு அலைஞ்சி உனக்கு காசு இது கார்டு எடுத்து கொடுத்துருக்கேன். மரியாதையா சவாரி காசை கொடுத்துருக்கேன். தறிக்கு மளிகை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எங்கேயும் இல்ல. 4 இடத்துக்கு போய் அலைஞ்சி இல்லை இங்க வாடா சொல்றா மரியாதையா. இப்ப என்ன பண்ற? டீ வேற என்ன குடிக்கலாம்? இல்லப்பா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு போய் 4 சுத்தி. ஆமா இதே காட்டுல பணத்தை திரும்பிடுவாங்க. ரொம்ப தெரியாது. நான் வாங்கினதுக்கு இவ்வளவு அலையில டயர்ட் ஆயிடுச்சு. உனக்கு அல்ட்ராஜி கார்டு ஒன்று போட்டுருந்தா தம்பி. ஒரு அல்பைக்கு எதனா வாங்கி தரேன். ஒரே ஒரு அல்பைக்கு வாங்க. இப்ப சும்மா லேசா ஆனா காசு இல்லாம ஃப்ரீயா தானே எடுத்து விடுறேன். 2000 ரூபா தான் இருந்துச்சு. டீ கடை 32 ரூபா போயிருக்கும். இந்த கார்டுல இருக்குல்ல 38 ரூபா இல்லாம எடுத்துருக்கு. ஒரே ஒரு அல்பைக்கு சும்மா லைட் அடிக்குமா? இல்ல ஒரே ஒரு அல்பைக்கு 4 பேருக்கு என்னவே ஒரு அல்பைக்கு இல்லடா. ஒரு பீஸ் கடிச்சிட்டு மாட்டா. என்ன உங்கள்கிட்ட வாங்கி கேட்கணுமாமா? அல்பேக்கு நீங்க தான் வாங்கி கொடுக்குறீங்க. பாத்தியாமா இன்னைக்கு அல்பைக்கு கூட நக்கெட்ஸ் வாங்க. ஆளுக்கு 2 பீஸ். அவரு வேற ஒருத்தர் இருக்காரு. 1.5 இது வாங்கணும். 1.5 கொடுக்க மாட்டா. 2 வாங்கணும். அதனால சொல்லிட்டு போ. சரி காசு இல்லாம ஃப்ரீல எடுத்து கொடுத்துருக்கு. சரி மரியாதையா மிச்சம். சரி நாளைக்கு சம்பளம் போடக்குள்ள 38 ரூபா பிடிச்சிக்கிட்டாண்டா குடிக்கலாம் மாட்டாங்க. 0 பேலன்ஸ் ஆக்கியாச்சா? காசு கொடுத்துறேன். இல்ல குடிக்கவே மாட்டான்ப்பா. காசு செலவு பண்ணுங்க. 4 போயிட்டு 5வது எஸ்எம்பி மச்சான். ஆமா 3 போயிட்டு இது 4 என்னோட ஜரீர் மாளிகை ஐத்தாப்ல. ஆமா சாரி ஒரு எஸ்என்பிக்கு 5 ரூபா கணக்கு போட்டாலும் 4 எஸ்என்பிக்கு 20 ரூபா. போயிட்டேன். இந்த வண்டிக்கு எவன்டா அங்க இருந்து அவ்வளவு சரி தூரம் போய் நம்ம போய் தானே 60 ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கும். மச்சான் இல்லையா அந்த மயிரே வேணும். காசை வை. காசை வை. டென்ஷன் ஆயிடுவான். சாரா சாரி அல் சலாமா நம்ம ஏரியா தான். ஓகே போமா. இதுக்கப்புறம் ஒன்றும் புரியாது. கார்டு எடுத்து கொடுத்தது இன்னுமே கட்டுக்காதா? ஓகே ரைட்டு. ஓகே அங்கே போய் சந்திக்கிறோம் ரோதால. இப்போ இன்னொரு இடத்துல அங்கே வந்து நிற்கிறேன் நண்பா.
ஃபுல்லாக கூட்டம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏரியாவிலே கூட்டம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, பாருங்கள் இன்னும் வரல. நான் இங்கே உட்காந்து கிடக்கிறேன். இதுதான் இன்றைக்கி டியூட்டி. அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லோரும், நல்லா இருக்கீங்களா? நான் தான் 2 நாளாக வீடியோ போடல. அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன் நண்பா. எதுவும் நினச்சிக்காதீங்க தவறா, என்னால் முடியலை. இன்னும் மூக்கெலாம் அடைச்ச மணியாக தான் இருக்குது. 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சியா, இன்னும் பாடி கரெக்டாக ஆகலை. இப்படியே தான் ஓடுது. ஆனால் இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால சூக்கு அதிகமான மால் எல்லாம் சுற்றிட்டு, நான் இப்போ எப்படின்னா தெராபியா 2 ரக்காயத்தான் தொலை விட்டாங்க, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வெளியில் சுற்றிட்டு இப்போ முடிக்க இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் போகல. இதுக்கப்புறம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மச்சான் கூட கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சகர் செய்கிறதுக்கு எல்லாம் செய்யணும், கரெக்டாக இருக்கும். இன்னும் சுற்றுறவங்க சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சூக்குக்குள்ளே எல்லோரும் பாருங்கள், ஏகப்பட்ட பேர். காரு குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் ஏரியா, குறையாமல் இருக்குது. ஓகே, ஆளுங்க அப்படியே குறையிறாங்க பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஸ்கூல் முடிகிறதுனால மச்சானுக்கு வேறு ஏடிஎம் எடுக்க போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சா முழுக்க பர்ச்சேசிங் தான். சென்ட் பாட்டிலு அது இதுன்னு இங்கே பாருங்கள். இது கொண்டு எவ்வளோ பில்லு சும்மா பார்ப்போமே. 280 ரியல். அப்பா, சென்ட் பாட்டில் மாதிரி தான் இருக்குது, வேணாயா. வாசனை தரவமாக வாங்கியிருக்காங்க. புள்ள மேடம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பொண்ணு தனியாக இங்கே வாங்கி வச்சுருக்கு. அது பர்ச்சேசிங் ஐட்டம். அது சென்ட் பாட்டில் 200 300. ஃபோனை வேறு போட்டுட்டு போயிடுச்சா சார்ஜ் இல்லைன்னு. எல்லாம் சென்ட் பர்ஃப்யூம் தான் முழுக்க. எங்கே வந்திருக்கேன்னா பல ஏரியா சுற்றிட்டு லாஸ்ட்டாக இப்போ சூக் சாத்தி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியாவே க்ரௌடாக இருக்குது. ரோடு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. நண்பா தொழுதாச்சு, காலையில் போய் படுக்கிறது தான். ஸ்கூல்லாம் கிடையாது இன்னையிலேருந்து, ஃபுல்லாக லீவு தான். 10 நாள் பெருநா முடிக்கும். பெருநாக்கு அப்புறம் எத்தனை நாள், 2 நாள் சேர்த்தா 3 நாளாக தெரியல. லீவுண்டாங்க. நம்ம நிம்மதியாக தூங்கலாம். மதியானத்து மேலே எந்திரிக்கிறது தான். ஓகேங்களா, இன்றைக்கி டியூட்டி முடிச்சு ஃபுல் டியூட்டி. இன்றைக்கி ஏகப்பட்ட ஒர்க் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா நண்பா, ஓகே. உங்களை எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது முடியும் உங்களுக்கு பாய். ஓகேங்களா, நாளைக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும், நாளைக்கு சொல்கிறேன் வேறு வீடியோவாக. உடனே போடலைன்னோன்னா எங்கே கதையை காணுன்றாங்க, போடுறேன் எப்படியாச்சும். சரியா? ஓகே நண்பா, ஓகே பாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க பிரியாணியை பாருங்க. நீங்கள் ஒரு பார்ட்டி. பிறந்த பார்ட்டி இன்னைக்கு. மாஷா அல்லாஹ், வேற லெவலியா. எத்தனை மரக்கா? இது ஒரு மரக்கா. சரி கொடுங்க. ஒரு மரக்கா. 12 பேர் 15 பேர் தான் இருக்கும். ஆள் நிறைய இல்ல. அரச்சேரி ஹைதராபாத்தா? இது ஹைதராபாத் மிக்ஸ் கேரளா. சூப்பரா போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். காமிங்க. கெச்சம்பரா? என்ன கெச்சம்? ரைத்தாயா அது பேரு? சாரியா? இதான் ரைத்தா. அடியில போடுங்க. நம்ம ரெடி பண்ணதா? அடியில போட்டு அது மேல இருக்கேன். அல்ல சிந்து. ரெண்டா போடுங்க. எக்ஸ்ட்ரா கோழி. கீழே கலையுங்க. 65யா? பிரியாணி வெளில ஓபன் பண்ணுங்க. யார் அது? நேத்து ஒரு டைலாக் சோத்த தட்டுல போடுங்கண்ணா. இன்னைக்கு அண்ணன் பார்ட்டி
மசாலா குழந்தை பிறந்து ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சாப்பாடு பிறந்திருக்கு. ஆமாங்க, சமையல் சாப்பாடுக்கு பார்ட்டிங்க. போ நீங்க தாண்டு சொத்த இடம் முக்கியம்டா. இடம் முக்கியம். இல்ல, நல்லா பாரு. ஏய், பைத்தியக்காரனா, அதுல தாண்டா சாப்பிட போறேன். அதுலயே நடந்து வந்திருக்கேன். அதுலயே நடந்து போறான். சுப்ராலியா? சுப்ராமலே நடந்து போறான். சரி ஓகே. சாரியா? பா, சின்ன தட்டு இல்லையாங்க எடுக்கிற மாதிரி? கரண்டி செட் ஆகலங்க. இல்ல பாவா, சரிதா? ஒரு துண்டு வை, 2 துண்டு வைக்கிறீங்க. நவுத்தி இல்ல பாவா. அதுல இருக்கு போவா. சரி. துண்டு இல்லனா அப்புறம் விட்டுலாம். சாரியா? கட்டிங்ல இருக்கும் பாத்து. நல்லா இருக்கு சாப்பாடு. எப்படி இருக்கு சாப்பாடு? சின்னதா இருக்கு. இதுல மசாலா நிறைய இருக்கு. வைங்க தட்டி விடும். வாங்க பாவா. உம்முக்கு வச்சியா? லெக் பீஸ் தரேன். உம்முக்கு வைக்கிறேன். சாப்பிடுங்க போல. உம்முக்கு தட்டல உம்முக்கு பீஸ் கோழி எடுத்து எல்லாரும் போட்டு இது வேணுமா யாருக்கு? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் திருப்பி ஒரு புள்ள பிறக்கணும். திருப்பி சாப்பாடு இதே மாதிரி வைக்கணும் எல்லாரும். பெரிய இருக்கு. ஊருக்கு போனா பத்தியா இருக்கணும்.